அந்த காட்டில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. மிட்டுவோட வீட்டுக்குள்ளேயும் ஃபுல்லாக மழை வந்துருச்சு. மிட்டுவோட குழந்தைங்களும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த தண்ணி சத்தத்தில் மிட்டு வந்து எந்திரிச்சிருச்சு. வீடு விழுக போகுதுன்னு அதுக்கு எப்படியும் தெரிஞ்சிருச்சு. அதனால் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களெல்லாம் எழுப்பி வீட்டை விட்டு வெளியே போயிருச்சு. வீட்டை விட்டு வெளியே போன கொஞ்ச நேரத்துலலாம் வீடு இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. ஐயோ கடவுளே, நான் குழந்தைங்கள வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளோ மழை பெய்யுது, இந்த குட்டி குழந்தைங்கள வச்சு மழையில் நான் எப்படி இருக்கிறது? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க கடவுளே. அதோட ரெக்கைக்குள்ள குழந்தைங்கள வச்சுட்டு மழையில் நனைஞ்சிட்டு நின்றுட்டு இருந்தது. குழந்தைங்களா, என்னோட நண்பர்கள் இருக்காங்க, காகம், கிளி, புறா. அவங்கள்ட்ட போய் நம்ம உதவி கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. வாங்க போகலாம். கிளி வீட்டுக்கு போய் உதவி கேட்கலான்னு சொல்லி அங்கே குழந்தைங்கள கூட்டிகிட்டு பறந்து போச்சு. கிளியக்கா, கிளியக்கா, இவளுக்கு வேற வேலையே இல்லை, ஆகுனா உதவி கேட்டு வந்துடுவா. இங்கெல்லாம் வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிடுங்க, சொல்லி அவளை அனுப்பி விடுங்க. எங்களுக்கே வீடு பத்த மாட்டேது, நீ வேற இடத்துக்கு போன்னு சொல்லி அனுப்பி விட்டுருச்சு. காகண்ணா, என் குழந்தைங்களுக்கு மட்டும் இடம் கொடுங்கண்ணா. என் வீடு சின்ன வீடு, உன் குழந்தைங்கள உள்ளே விட்டா உன் குழந்தைங்க நைட்டெல்லாம் கத்திட்டு எங்களெல்லாம் தூங்க விட மாட்டாங்க. நீ வேற பக்கம் போய் பார்த்துக்க. புறா கிட்ட போய் உதவி கேட்டாங்க. புறாவும் இடம் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுருச்சு. ரத்தத்தோட நடந்து போன மிட்டுக்கு ஒரு சிவப்பு மிளகாய் கண்ணில் தட்டுப்படுச்சு. அது ஒரு மந்திர சிவப்பு மிளகாய். குருவி, நீ எல்லார்கிட்டையும் உதவி கேட்ட, உனக்கு யாருமே உதவி பண்ணல. நான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் ஒரு மந்திர சிவப்பு மிளகாய். நானே உனக்கு வீடா மாறி உனக்கு மழைக்காலம் முடிகிற வரைக்கும் இடம் தரேன். உனக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் நானே தருவேன். அந்த சிவப்பு மிளகாய் ஒரு வீடும் நிறைய பழங்களும் கொடுத்தது. காட்டில் மழை அதிகமாக இருந்தனால கிளி வீடு, புறா வீடு, காக வீடு எல்லா வீடு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. பறவைகள் எல்லாம் மழையில் நனைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ மிட்டு வீட்டை தேடி எல்லாரும் மிட்டு வீட்டுக்கு போனாங்க. உங்களை மாதிரி நான் உதவி பண்ணாமல் இருக்க மாட்டேன். நான் எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன். நீங்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே வாங்க. எல்லாரையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தேவையான பழங்கள் எல்லாமே கொடுத்தது. மிட்டு அவங்க பண்ண தப்பெல்லாம் மனசில் வச்சுக்காம எல்லாருக்கும் உதவி பண்ணுச்சு. அதே மாதிரி பறவைகளும் அவங்க பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டாங்க. நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான், இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டோம், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உணர்ந்துட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணிடுங்க. பாய்.